சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலினை எச்சரிக்கை செய்த ஜனாதிபதி அதிர்ச்சியில் திமுகவினர்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திமுகவினர்கள் ஆளுநருக்கு எதிராகவும் ஜனாதிபதிக்கு எதிராகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சட்டசபையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அதன் மேல்முறையீடு வழக்கானது சமீபத்தில் நடந்து முடிந்தது. இதில் விசாரணைக்காக ஜனாதிபதியின் வழக்கறிஞர்கள் திமுகவின் வழக்கறிஞரிடம் சரமாரியான கேள்வி கேட்டு இந்தியாவின் முதல் குடிமகன் மீது எப்படி வழக்கை தொடரலாம், ஆதாரம் அற்றவையாக இருக்கிறது, இதற்கு நிச்சயம் தமிழக அரசு பதில் கூற வேண்டும். குறிப்பாக திமுக இதற்கு நிச்சயம் அதற்கான தண்டனையை பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலேயே அனைத்து ஆதாரங்களையும் ஜனாதிபதியின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். இத்தனை வருடங்களாக இதுவரை எந்த ஒரு வழக்கும் இப்படி பதிவு செய்யப்பட்டது கிடையாது. முதல் முறையாக ஜனாதிபதியின் மீது அவதூறு செய்யக்கூடிய வகையில் ஸ்டாலின் தரப்பினர் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் என்றால் நிச்சயம் இது தமிழகத்தில் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று எச்சரிக்கை செய்யும் விதமாக ஜனாதிபதியின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் பேசியுள்ளார். அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆசை என்றால், ஆளுநரை எதிர்த்து நேரடியாக ஜனாதிபதியை எதிர்த்தால் இந்தியா முழுவதும் நாம் ஃபேமஸ் ஆகிவிடலாம், இந்தியாவின் தலைவர்களில் ஒருவராக மாறிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த சட்டசபை தேர்தலிலேயே திமுகவின் நிலைமை என்னவென்று புரிந்துவிடும். ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் 3.5% வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சியவே அமைத்தது. இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் 10 கேட்கிறது. ஆனால் திமுகவோ 6 இடங்களுக்கு 1 இடங்கள் கூட கொடுக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகளோ 10லிருந்து 8ற்கு வந்துவிட்டார்கள், 8வது எங்களுக்கு தாருங்கள் என்று. ஆனால் திமுக அழுத்தமாக கடந்த முறை என்ன கொடுத்தோமோ 6 தொகுதிகள் அதை தான் இப்பொழுதும் நாங்கள் கொடுப்போம் என்பதை இன்று பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவின் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் வருவாரா? ஆனால் ஜனாதிபதியை எதிர்த்து தற்பொழுது அவமானப்பட்டு இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இந்த 2 மாதங்களில் திமுகவின் ஆட்சி தலைகீழாக மாறிவிட்டால் ஸ்டாலின் அவர்கள் மீது விசாரணை ஒருவேளை 2 மாதங்களுக்கு பிறகு ஜனாதிபதியின் வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கு விசாரணையில் சிக்கிக்கொண்டால் நிச்சயம் அவர் ஜாமீனில் கூட வெளிவருவதற்கு கடினம் என்பதற்கேற்ப எச்சரிக்கையும் செய்துள்ளார். பொது மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த வழக்கில் இருந்து வெளியேறினால் மட்டும்தான் ஸ்டாலின் தப்பிக்க முடியும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது.